இல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த போலீஸும் விசாரிச்சா நீதி கிடைக்காது அப்படின்றதெல்லாம் கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணோம். போலீசார் விசாரிச்சா நேரடியா நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரிக்கின்றதா நம்மளோட கோரிக்கை. அந்த அடிப்படையில் இடைக்கால கட்டமா தான் இந்த விசாரணை நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல வழக்கு சாட்சியங்கள்லாம் அழிக்காம இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்ப நீதிமன்றம் முறையா பெற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் ஐஓட்டை இனிமே தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது தான் அடுத்து வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஆய்வு பண்ணும்போது தான் நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அதன் மூலமா தான் பதில் கிடைக்கும். 6 தனிப்படை காவலர்கள், டிஎஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர், நிகிதா, மொத்தம் 10 பேருடைய இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்க சிபிஐ மேல எந்த வெறுப்பும் எங்களுக்கு கிடையாது. சிபிஐ விசாரிக்கும் போது ஒரு பிராக்டிக்கலா ஒரு சிக்கல் வருது, அதுல தாமதம் ஏற்படுது. நாங்க என்ன நினைக்கிறோம்னா 30-40 நாட்களுக்குள்ள விரைவா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அது சிபிசிஐடி மூலமாவே தாக்கல் பண்ண முடியும்னு நாங்க நம்புறோம். யாரு விசாரிச்சாலும் நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழே விசாரிக்கணும்ன்றதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழே சிபிசிஐடி விசாரிச்சு 30-40 நாட்களுக்குள்ள தேவையான கால அவகாசத்துக்குள்ள விரைவா இந்த வழக்கை முடிச்சு சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். வழக்கு நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பின் விசாரிக்கப்படணும்ன்றதை நாங்க நாங்க மனுவிலேயே அந்த கோரிக்கை தான் வச்சிருக்கிறோம். இன்ட்ரீம் ஆர்டர் தான் போட்டிருக்காங்க இந்த 8-7 வரைக்கும். இன்னும் ஃபைனல் ஆர்டர் பிறப்பிக்கப்படல. இந்த 8-7 நம்ம மாண்புமிகு விசாரணை நீதிபதி ஐயா அவர்கள் அறிக்கை தாக்கல் பண்ண பின்பு நம்ம மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கீழே அதுல முடிவெடுக்கணும்.